அந்த ஒரு மாலை வேளை அந்த பள்ளியில வகுப்புகள் முடிந்து விட்டது. பிள்ளைகள் எல்லாம் வீடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிற தருணம். வழக்கமா நீங்க பாத்தீங்கன்னா இப்படியான பள்ளிகளில் பிள்ளைகள்லாம் அமைச்சிட்டு டீச்சர்ஸ்லாம் இருந்து அதுக்கப்புறம் எல்லாரும் தான் லேட்டாக தான் போவாங்க. டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கூல் விட்டோன்னே முதல்ல இப்போ மாறி போச்சு. பிள்ளைங்க போகிறாங்களோ டீச்சரை முதல்ல போயிடுறாங்க. அப்படி இல்லை, மாறாக பிள்ளைகள்லாம் போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு மேபி அதுக்கப்புறம் ஹெச்எம் மற்ற டீச்சர்ஸ்லாம் மீட்டிங்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் வீடுகளுக்கு செல்வதை வழக்கமாக்கி கொண்டு இருக்கிறார். அந்த பள்ளியில் அப்படிதான் நான் சொன்ன மாதிரி பிள்ளைகள் எல்லாம் சென்று விட்டார்கள், ஆசிரியர்களும் சென்று விட்டார்கள். அந்த பள்ளியில் இருக்கிற அந்த அறைகளை சும்மா ஏதாவது இருக்கா அப்படி என்று ரவுண்ட்ஸ் அடிப்பாங்க, கேள்விப்படுவீங்க. நம்முடைய ஹெட்மினிஸ்டர்ஸ் பிரின்சிபல்லாம் பள்ளி நடக்கும் போதே சும்மா ரவுண்ட்ஸ் போவாங்க. டீச்சர்ஸ் எப்படி பிள்ளைங்களை கிளாஸ் எடுக்கிறாங்க, பிள்ளைங்க எப்படி அட்டென்ட் பண்ணுறாங்க, எல்லாம் இப்போ வழக்கமாக பார்த்து கொண்டு வரும். இப்போ எல்லாம் சிசிடிவி கேமரா, ஒவ்வொரு கிளாஸ்லையும் டிவி வச்சுட்டாங்க. அதனால கேமரா வச்சால போக வேண்டிய அவசியம் இங்கேருந்தே பார்த்துருவோம். அந்த ஏல 4th ஸ்டாண்டர்ட் பி சர்க்கிள் பாரு ஒரு பையன் ஒழுங்கா இல்லை, இங்கேருந்து மைக்கில் சொல்கிறாங்க. இப்போ மைக்கும் வச்சுட்டாங்க, பாக்ஸ்லாம் இருக்குது எல்லா ஸ்கூல்லையும். நான் சொல்றது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு. அதாவது மாலை வேளையில் அந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் இப்படியாய் அந்த காரிடோரில் அந்த வகுப்புகளை எல்லாம் நிச்சயமா பார்த்து கதவு முடியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு மாணவன் மட்டும் ஸ்கூல்ல எப்படா பெல் அடிப்பாங்க அப்படின்னு ஓடுகிற ஒரு காலம். அதில் பெற்றோர்கள் வந்து வெயிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாருமே உங்களுக்கு செல்ஃபோனில் மெசேஜ் அனுப்பிச்சிடும் 3:30 மணிக்கு வந்து கூட்டு போங்க அப்படின்னு. அப்படி இல்லைன்னா ஆயாமா இருப்பாங்க, பிள்ளைகளை பத்திரமாக பார்த்து அனுப்பி. இப்பெல்லாம் அந்த மாதிரி காலம். நான் சொல்லுதான் அப்படியான ஒரு காலமே இல்லை. ஆசிரியர் பார்க்குற ஒரு மாணவன் மட்டும் இந்த ஜன்னல் பக்கம் இப்படி திரும்பி முதுகை அந்த பக்கம் பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். இப்படி உட்காரல, நான் பார்க்குற மாதிரி இல்லை, அந்த கதவு ஜன்னல் பக்கம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான், அமர்ந்து கொண்டு இருக்கிறான். டீச்சருக்கு பிரின்சிபலுக்கு டவுட், என்னன்னா ஸ்கூல் விட்டோன்னே பிள்ளைங்க எல்லாம் ஓடிடுவாங்க, இவன் மட்டும் ஏன் போல, என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஒரு நடந்த நிகழ்வு, இந்த நிகழ்வை நான் வாசித்த போது மிகுந்த என்ன சொல்லுவாங்க, எப்படிலாம் வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் ஏற்படுது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த ஆசிரியர் சென்று அந்த மாணவனை இப்ப நம்ம யாராவன் அப்படின்னு கூப்பிடுவீங்க, என்ன உட்காந்துருக்க ஸ்கூல் முடிஞ்ச வீட்டுக்கு போலக்கா கிளம்பு அப்படின்னு நாம இன்னைக்கு சொல்லியிருப்போம் நம்ம டீச்சர்ஸ்லாம் சில நேரங்கள்ல. ஆனா அவர் ஒண்ணுமே பேசல, அமர்ந்து கொண்டிருந்த அந்த அந்த மாணவனுடைய முதுகை போய் தொட்டாராம். காட்சி மாறுகிறது. பல ஆண்டுகள் கழித்த பிற்பாடு மிக அற்புதமான வங்க கவிஞன் என்று அழைக்கப்பட்ட, யார் வங்க கவிஞன் தெரியுமா? வங்க கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய கீதாஞ்சலி இப்படி எழுதுகிறாராம், அந்த நாள் என் வாழ்விலே மறக்க முடியாத ஒரு நாள். நீங்க வீட்டில் பிள்ளைங்களை நீங்க திட்டீங்க, செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது, அப்பா அம்மா ஏதாவது மூஞ்ச காட்டினீங்க, டீச்சரே திட்டுறாங்க, என்ன நீ அறிவில்லையா இப்படி நடந்துக்கிற மண்டலா நீ அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி பிள்ளைங்க முன்னாடி நம்ம கத்திட்டோம் அப்படின்னா ஒன்று மனம் மதிர்ந்து போகிறார்கள் பிள்ளைகள். அதுக்கான 2வது நான் சொல்லலாம், சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே கூட பிள்ளைகள்லாம் இன்னைக்கு தவறான முடிவு எடுப்பதை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம், நடந்தும் கொண்டு இருக்கிறார். அப்போ ரவீந்திரநாத் தாகூர் இப்படியாய் பதிவு செய்கிறார், அந்த நாள் அந்த ஆசிரியர் என்னை தொடவில்லை என்றால் என் வாழ்வு என்ன ஆயிருக்கும் என்பதே எனக்கு தெரியாது. அவர் தொட்டார், என் வாழ்வு மாறி போனது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ரொம்ப அழகான 2-3 வாசங்களை நாம் வாசிக்க கேட்டோம். ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு புத்தகம், ஜான் பால் அப்படி சொல்ல, he touched me, he healed me. He touched me, he healed me. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக என்னுடைய வாட்ச்மேன் செக்யூரிட்டி அந்த கால் நடக்க முடியல, ரொம்ப முட்டிலாம் வலிக்குது அப்படின்னு சொன்னார். சரி, அவருக்கு பைசா கொடுத்து இங்கே மேத்தா ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் இருக்காங்க, ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், போய் பார்த்துட்டு பாப்பா அப்படின்னு போனார். வந்தார், முகத்தில் ஒன்றும் இல்லை. அவர் சொல்கிறார், என்ன சொன்னார்,
காலை நீட்ட சொன்னார், காலை மடக்க சொன்னார். ஒன்றும் இல்லை, வயசாயிடுச்சு, முட்டி தேஞ்சிச்சு, இந்தா மாத்திரை, 800 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி கொடுத்தாரு, சாப்பிட சொன்னார். 2-3 நாட்கள் கழித்து நான் கேட்கிறேன், எப்படி இருக்கு? குணமாகவே இல்லை அப்படின்னு சொன்னார். மீண்டுமாக அவரை பெரியார் ஹாஸ்பிட்டல், இங்கே இருக்கிற NSKல இருக்க பெரியார் மருத்துவம், நீ போயிட்டு வாப்பா, அங்கே ஆயுர்வேதிக் மருந்துலாம் தருவாங்க. அங்கேயும் போகிறார், போயிட்டு பார்த்துட்டு வராரு, மருந்துலாம் கொடுத்தாங்க போல. அவரிடம் சொன்னது இன்னும் என் நினைவில் இருக்கிறது. அதை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க டாக்டருங்க. நிறைய டாக்டர் படிக்கிற பசங்க உட்காந்துட்டாங்க அந்த மெடிக்கல் ஃபீல்ட். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனிதன் கால்வெளிக்கு என்று செல்கிறான். இங்கே இருக்க எத்தனை பேர் தெரியும்? எப்படி இந்த கைராசி டாக்டர் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, இங்கே இருக்காங்க யாரோ 20 ரூபா டாக்டர், இந்த மசூதி பக்கத்தில் உட்காந்து 1/4 மணி நேரம் பேசுவாங்களாம். என்ன ஆச்சு, ஏன் ஆச்சு, எங்கே காட்டு, முடுக்கு காட்டு, இடுப்பு காட்டு, கையை காட்டு அப்படின்னு தொட்டு பேசுவாங்களாம். அதை தொடும்போதே பாதி நோய் குணமாயிடுச்சு ஃபாதர். இது 800 ரூபா ஃபீஸு அல்லது 500 ரூபா ஃபீஸ் எடுத்தோடனே தெரியும். மருந்து மாத்திரை 2000 ரூபாய். அவ்வளோ மருந்து மாத்திரையும் சாப்பிட்ட போல அவர் என்ன சொல்கிறார், என்னால் நடக்க முடியல, அதுக்கு வேற பிரச்சனை இருக்கலாம், நான் என்ன சொல்ல. ஆனால் அந்த மனிதன் சொன்னது, 2 டாக்டருமே தொடலாம், காலை நீட்டு மருந்து சாப்பிட்டே போ. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சிந்தை தான் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்வில் தொடுதல் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. சாதாரணமாக நம்ம சொல்லலாம், இப்போ வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்குது, அழுது கொண்டே இருக்கிறது. தாய் அந்த குழந்தையை தொட்டு தன்னுடைய மார்பிலை அப்படியே இருக்க அணைக்கிறார். அழுது கொண்டு இருக்கிற குழந்தை, பசியில் இருக்கிற குழந்தை கொஞ்ச நாள் அழுதாலும் அந்த தாயினுடைய தொடுதல், அரவணைப்பு அந்த பசியை போக்கி அந்த குழந்தையினுடைய அழுகையை நிறுத்துவதை நாம் கண்ணால் கண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய தகவல் புரட்சி, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், அது மாதிரி ரீல்ஸ்லாம் போகிறீங்க. இன்றைக்கி எவ்வளோ பிள்ளைகள் இந்த வயசு பசங்க லவ் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் ரொம்ப அழகாக, இப்போ தொடவே மாட்டான், வண்டியில் உட்காந்தா கூட ஒரு ஃபோட்டோ பண்ணுவாங்க. போன வாரம் ஃபேஸ்புக்கில் அந்த வண்டியில் ஸ்கூட்டரில் போவாங்க, புருஷன் பொண்டாட்டி, அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் ஒரு காலம். இப்போ அப்படிலாம் இல்லை, வண்டி ஒரு மாதிரி இப்படி சாஞ்ச மாதிரி இருக்கா, அதை சாஞ்சி அப்படியே கட்டி பிடிச்சி தான் போகணும். அந்த காதலன் காதலி உடைய தொடுதல், அரவணைப்பு, அவங்க ஒரு விதமான ஈர்ப்பு, அவ்வளோதான். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். மேபி அது ஒரு உணர்வு. அந்த தொடுதல் கூட அவரிடம் ஏற்படுத்துகிற உள்ளுணர்வு, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கலாம். நம்ம தப்பா பேசக்கூடாது. அவன் நான் யோசிச்சு கொண்டு இருந்தேன், இன்னைக்கு பல தொடுதல்கள். நீங்கள் நிறைய பேர் பஸ்ஸில் போகிறதே இல்லை. எல்லாரும் நீங்கள் பக்கத்தில் யாரும் தொட்டாச்சு, லேடிஸை வேறு யாரும் நம்ம தொட்டாச்சு, நம்ம டக்குன்னு அன்னோன் பர்சன், யாராவது நம்ம தெரியாத ஒரு ஆள் நம்ம பின்னாடி நிற்கிறாங்க, நம்ம டச் பண்ணிட்டானா நமக்கு கோவம் வரும். நீ தள்ளியில் இல்லை, ஏன் தொடுற அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று ஆழமாக போக விரும்பல. பார்த்தா அந்த தோலை பற்றி அவ்வளோ ஆழமையாக சொல்கிறாங்க. தோல் உணர்ச்சி நம்ம அனைவருக்குமே இருக்குது. இந்த தோலில் உணர்ச்சி இல்லைன்னா தெரியுமா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தோலில் உணர்ச்சி எல்லாம் என்ன அர்த்தம்? உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னு அர்த்தம். லெப்ரசி பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள போய் கேட்டு பாருங்க. நீங்கள் ஊசி வச்சு குத்தினாலும் சரி, குதிக்கிற தண்ணியை ஊற்றினாலும் சரி, அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாதான். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், இந்த குடும்பத்தை அங்கே இருக்கான் மடிப்பாக்கத்தில். அவர் செல்வராஜ் அவர் பேர். திடீர்னு பார்த்தா மயக்கச்சு விட்டாரு. பல காலெலாம் பயங்கர வலி, காலெலாம் மறுத்து போச்சுன்றார். சுடுதண்ணியை காலில் ஊத்துறாங்களாம், ஒன்றுமே இல்லை. சுகர் 850. சுகர் எங்கதான் ஸ்டார்ட் ஆகும். அந்த கால் மறுத்து போகிறேன்னு சொல்றான் பார்த்தியா? அப்போ உணர்ச்சியற்று போயிடுச்சு. தோலில் உணர்ச்சி இல்லை அப்படின்னா அவங்க உடனே கவனிக்கணும். குத்துவாங்க, நீங்கள் பாருங்க, இங்கே போய் ஊசி வச்சு குத்துவாங்க. டாக்டர் குத்துறது வலிக்குதா? வலிக்கல அப்படின்னாலே அது என்னன்னா நோய். அது வேற ஒரு நோயாக இருக்கலாம், தோல் வியாதியில் பல விதமான. அவன் தோல் என்பது ஒரு விதமான உணர்ச்சி. அப்போ இந்த தொடுதல் எவ்வளோ பெரிய உணர்வுகளை ஏற்படுத்துகிறது. நான் சொன்ன பல தொடுதல்கள். 2 அழகான நபர்களை நீங்க நம்ம வாசிக்கிறோம். 12 ஆண்டுகளாய் அந்த இரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெண், என் மகன் இறந்து போயிருக்கிறாள், சாகும் தருவாயில் இருக்கிறாள். அப்ப ஜெபக்கூட தலைவன் யாயிர் இயேசு நீர் அவள் மீது கையை வையும்.
இங்க நான் அவருடைய ஆடையை தொட்டாலே குணமாகும். 2 விதமான தொடு. ஒரு பாருங்க, இவள் அவரை தொண்ணா அப்புறம் அவ அவரை தொண்ணு ஆசைப்படுகிறார், குழந்தையை தொட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இயேசுடைய வாழ்வை நான் பார்க்க எனக்கு பிரியமானவளே, இயேசு செய்த முதல் அற்புதம் என்னது? தண்ணீரை திராட்சை ரசம் நல்லா எடுத்து வாசின வசனம் மேல தண்ணீரை நிரப்பிட்டு உடனே ஜி பும்பா எடுத்துன்னு போங்க சொன்னாரா? அந்த தண்ணீரை அவர் தொடுகிறார். தொட்ட பிற்பாடுதான் தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறியது. தொழு நோயாளர்கள், நீங்க லேவியர் புத்தகத்தை வாசினா, தீட்டுப்பட்டவர்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது. வசனம் மிளகாய் சொன்னோம். அவங்களாம் கல்லால் அடிச்சு கொள்ளணும். அது யூதருடைய சட்டம். நீங்க மேலே அடிச்சு சாவடிச்சா அவங்களை எவனும் பண்ண மாட்டான். ஒரு நாயை அடிக்கிற மாதிரி அடிச்சு அவன் சாவடிச்சிடலாம். ஊருக்குள்ள வந்துட்டான். அதெல்லாம் ஒரு காலம் இப்ப இல்லை. பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட தொழுநோயாளியை இயேசு தொட்டு குணமாக்குறார். கண் பார்வையற்று நான் விரும்புகிறேன் குணமாக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா குணமாக்கலாம். ஆனா வசனம் மிளகாய் சொல்கிறது, அந்த மண்ணை எடுத்து அதுல ஊத்தி அவருடைய எச்சையை போட்டு அந்த கண்ணில் வச்சு அவரை தொட்டு சுகமாக்குகிறார். இறந்து போன நைன் நகரத்து மகன் போயிட்டு இருக்க அந்த பாடை வசனம் மிளகாய் சொல்ல, நம்ம உள்ள நேரத்தை கருதி நான் வாசிக்க விரும்பல. அவர் இந்த பாடையை தொடுகிறார். தொட்ட பிற்பாடு இறந்து போன அந்த மகன் உயிர் பெற்று எழுகிறான். அப்ப இங்க ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப அழகாய் தெரிகிறது. தொடுதல் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படும். என்ன மாற்றம்? அது வேற ஒண்ணும் இல்லை, வாழ்வை இழந்து போனவர்கள், இப்ப நான் சொன்ன மாதிரி தொழுநோயாளர்கள், கண் பார்வையற்றவர்கள், இந்த மாதிரி பலவிதமான உடல்நல குறைவினால் வாழ்வை முடங்கி போனவர்கள், முடக்குவாதம் முற்றவர்களை தொட்டார் இயேசு. அவ தொடுகிற போது வாழ்வு இழந்தவர்கள் வாழ்வை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்ப இன்னைக்கு நான் கூட யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு முதல் வாசகம் ரொம்ப அழகாக சாலமோன் புத்தகம் சொல்றார். கடவுள் சாமி உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. மாறாக அவர் சொல்றார், அவர் கடவுள் மனிதனை அழியாமைக்கென்றே படைத்தார். அப்ப இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க என்ன கேட்கலாம், ஏன் ஃபாதர் சாவு வருது, ஏன் நோய், ஏன் இன்னைக்கு உலகத்துல பல மனிதர்கள் இறந்து போய் கொண்டு இருக்கிறார்கள் அப்படிலாம் அந்த கேள்விக்கு பதில் ஒண்ணுதான். அவர் சாவை உண்டாக்கவில்லை, நானாக சாவை வருவித்துக் கொள்கிறேன். கடந்த வார நிகழ்ச்சி நான் போன வாரம் சொன்னேன், 60 பேர் செத்து போயிட்டாங்க கள்ளக்குறிச்சியில். அதை பத்தி நான் வாதம் பண்ண வேண்டியதில்லை. நீங்க என்ன கேட்கலாம், அந்த 3 பிள்ளைகள் வீட்டுல காட்டுறாங்க, அப்பா அம்மா அவங்க இருப்பாங்க. அந்த அம்மா சொல்லுது ஓம வாட்டர்னு குடிச்சிச்சான். அதை போட்டு நாங்கள் ஒரு செய்தி, ஓம வாட்டர் வயிற்று வெளியே வந்தால் குடிப்பான். ஓம வாட்டருக்கும் சாராயத்துக்கும் வித்தியாசம் தெரியலையா அப்படி எனக்கு தெரியல. இப்போ நீ கேட்கலாம், 60 பேர் செத்து போயிட்டாங்களே, என்ன பண்ணாங்க இந்த அரசாங்கம் அப்படிலாம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இங்க வசனம் சொல்லுது, கடவுள் மனிதனை அழியாமைக்கு என்று படைத்தார். அப்ப சாவை யார் வருவித்துக் கொள்கிறார்கள்? நான் வருவித்துக் கொள்கிறேன். நான் தான் வருவித்துக் கொள்கிறேன். நான் குடிச்சேன், என் கிட்னி, என் லிவரு, எல்லாம் கணையெல்லாம் அவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய நேரங்கள் பாருங்க, சாவுக்கான காரணம் பொறாமை, போட்டி, பகைமை உணர்வுகள் தான் இன்னைக்கு நோயை பெருக்கி கொண்டிருக்கிற என்று கண்டுபிடிச்சிருக்கான். இப்ப நீ நோய்க்கான காரணம் என்ன? நல்லா இருக்க நோய் வருதா? இல்லை, நமக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அப்கோர்ஸ் அதை நான் பாவத்தை மட்டும் சொல்ல மாட்டேன். மாறாக நமக்குள் ஏற்படும் உடலில் ஏற்படுகிற மாற்றங்களாக இருக்கலாம், குறைபாடுகளாக இருக்கலாம், நாம செய்த தவறு, சரியா ஒழுங்கா சாப்பிடாம இருக்கலாம், சாப்பிட வேண்டியதை சாப்பிடக்கூடாத சாப்பிட்ற மாதிரி இருக்கா, நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கலாம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் என்று இது எத்தனை பேர் இந்த சாவை நாம வருவித்துக் கொள்கிறோம். டம் அடிக்கிறீங்க, டம் அடிச்சா உனக்கு என்ன ஹார்ட் நல்லா இருக்கும், அங்க உங்களுக்கு அடைப்பு தான் ஏற்படும். சொல்றேன், ஒரு ஆள் சொல்றாரு, நான் இத்தனை வருஷமா டம் அடிக்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. நான் இத்தனை வருஷமா குடிக்கிறேன், ஏன்னா ஒண்ணுமே பண்ணல போத்த சொல்றான். இத்தனை வருஷமா குடிக்கிறேன், ஒன்றுமே இல்லை. அது ஒரு உடம்பு நம்ம என்ன அதுக்காக குடி நம்ம இங்க என்கரேஜ் பண்ண சொல்லதாங்க. அப்போ ஒரு விஷயம் தான் ரொம்ப தெளிவா, கடவுள் சாவை உண்டாக்கவில்லை, மனிதன் தான் சாவை தேடி போகிறான். அதுதான் அவனுக்கு தொடக்கம்ல வாசிக்கிறோம். அவன் பாவம் செய்தான், கடவுளை வெளியம்புறான், அந்த பாவத்தின் விளைவு மரணம். மரணத்தை நாம விளைவித்துக் கொள்கிறோம். அப்ப இங்கதான் ரொம்ப அழகான ஒரு சிந்தையை கடவுள் தரார். அப்ப இந்த அழியாமை சாவிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால் என்ன? இந்த ஆண்டவரை நம்பணும்.
நான் யோசிச்சு பார்க்க ரொம்ப அழகாக நம்ம பலமுறை சிந்தித்திருக்கோம். அந்த அம்மாவை நான் யோசிச்சு பார்க்கிறேன். தனக்கு என்று வசனம் அழகாய் அவ எவ்வளவு செலவு பண்றா, தனக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையவில்லை. நிறைய பேர் சொல்றான், நான் SRM ஹாஸ்பிட்டல் போனேன், நான் அந்த ஹாஸ்பிட்டல் போனேன், நான் இந்த அப்போலோ போனேன், நான் இந்த டாக்டரை பார்த்தேன், நான் அந்த டாக்டரை பார்த்தேன், நான் இந்த மருந்து சாப்பிட்டேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், கோடிக்கணக்கா லட்சக்கணக்கா செலவு பண்ணி வீட்டை வித்தேன், ஆனா நான் இன்னும் நல்லாவே இல்லை. நான் யோசிச்சு பார்க்கிறேன், அதை தாண்டி மருந்துகள் மாத்திரைகள் நம்ம சாப்பிடாத மருந்தா? அப்ப ரத்தப்போக்கில் எவ்வளவு பிரச்சனை, ஓராண்டா ஈராண்டா 12 ஆண்டு. அப்ப இவள் என்ன நினைக்கிறாள், இவர் யார்? இவர் சாதாரண ஒரு ஆள் இல்ல. இவருடைய ஆடையை தொட்டு, அவ பேசவே இல்லை. வசனம் அழகாய் சொல்கிறது, அவ பேசவே இல்லை, அவ ஆடையை தொடுகிறார். அவள் நம்பிக்கை அவளுக்கு நலம் அளித்தது. யாயிர் என்பவன் சாதாரண ஒரு ஆள் இல்லை, அவன் பெரிய ஆளு, அவனுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவன் நினைச்சா, ஏசு எங்க கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்லுங்க, அவரை ஏப்பா யாரா சொல்லி வர சொல்லு, சாமியார் எங்க வீட்டுக்கு வர சொல்லு, வந்து அவர் கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு போக சொல்லு. இன்னைக்கு நடக்குது இல்லை? ஆனா அவன் சொல்றான், அவனையும் வந்து அவர்கிட்ட முழங்கால் படிட்டு அவனே சொல்றான், நீர் வந்து என் மகள் மீது கையை வைத்தால் அவள் நலம் அடைவாள். நீ பார்த்து இந்த 2 பேருக்கும் உள்ள ஒரு விஷயம் தான். அவன்கிட்ட பணம் இல்லையா, இந்த அம்மா எவ்வளவு செலவு பண்ணிச்சு, 2 பேரும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2 பேரும் பிக்ஷால் தான். நீங்க உங்களை மாதிரிதான், எங்க தெரியாதா, வேலையா பாருங்க, அந்தோனி யாரு மேல ஜாம எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க பெரிய பெரிய எல்லாம் பார்ப்போம், எங்களுக்கு பெரிய டாக்டரா இருக்காங்க, நாங்க அவங்க போவோம். போங்க, உங்களுக்கு யார் வேணான்னு சொன்னாங்க. ஆனா கடைசி அவர் தான் சொல்வாரு, போங்க இங்கதான் போங்க, முடிஞ்சிச்சு உங்க கதை, அவர்கிட்ட கேளுங்க, அவர் கொடுத்தா லைஃப் இல்லைன்னா போச்சுங்கன்றாரு. அப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன், இந்த 2 பேரும் நாம் காண எடுத்துக்கொள்ள வேண்டிய அற்புதமான ஒரு சிந்தை. அவர்கள் இயேசுவுடைய தொடுதலுக்காக வேண்டினார். ஒருவர் அவர் தொடுகிறார், இங்கு இவர் போகிறார், அவர் இறந்து போகிறார். அங்க பாரு வசனம் அழகாய் சொல்கிற முடிச்சிடலாம். அவர் அழுகிறார், எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஏன்பா அவர் இறந்து விட்டால்? இயேசு தான் அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விட்டு விடாது. இங்கதான் ரொம்ப அழகான அந்த யாயிர் என்ற அந்த ஜெயரூஸ், அவனுக்கும் இயேசுக்கும் உள்ள உறவு. அவன் கிறிஸ்தவன் கிடையாது, அவன் இயேசு பத்தி கேள்விப்பட்டு இருக்கான், நல்லா கவனிங்க. ஆனா அவன் என்ன சொல்றான், ஆண்டோடைய வார்த்தையை அவன் நம்பினான். அவன் தொடுகிறாள், தலித்தாகும் விழுந்து நின்கிறாள், இறந்து போனவள் எழுந்து உயிர் பெறுகிறாள். ஆண்டவர் சொல்ற, அவள் உறங்குகிறாள், அவள் இறக்கவில்லை. நீங்க யார் சொன்னா போங்க வேலையை பாருங்க, டாக்டரே சொல்லிட்டாரு போயிடுச்சுட்டாரு, இவர் வந்து இறங்குகிறாள். நீங்க நம்ம இந்த புத்தி பெரிய அறிவு ஜீவி நம்பலாம். ஆனா இங்க பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அந்த யாயிர் என்பவன் நம்பினான், இறந்து போன அந்த மகள் உயிர் பெற்றான். இன்னைக்கு என்னுடைய வாழ்வில், நம்முடைய வாழ்வில் கூட இன்னைக்கு நிறைய தொடுதல்கள், எவ்வளவு பேருடைய வாழ்வை நிறைய பேச்சுக்கள், நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய வார்த்தைகள், நம்முடைய அன்பான வார்த்தைகள் நிறைய பேருடைய வாழ்வை கூட தொட்டு இருக்கு. அவர் பேசினது, அல்லது அந்த உறவுகள், நட்புகள், தோழமைகள், அந்த உரையாடல்கள் நம்முடைய வாழ்வில் நிச்சயமாய் மிகப்பெரிய ஒரு தொடுதல். இன்னைக்கு நீங்க தொடணுங்க. இன்னைக்கு காசு பணம் கொடுப்பது மட்டும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் டச் மீ நாட் என்ன தொடாத, கையெல்லாம் வச்சிருந்த அவ்வளோதான், நான் வேற ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு பந்தா பண்ணி கொண்டு இருக்க உலகையில் இருக்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளோடு அரவணைப்பு, பிள்ளைகள் பெற்றோடு அந்த அன்பு தான். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண தனியாக ஆகிக்கிட்டோம். இன்னைக்கு 2 வீடு, அப்பா அம்மா தனியாக ஒரு ரூம்ல, பிள்ளைக்கு ஒரு தனி ரூம், வெரி குட், நல்லதுதான். அந்த தொடர்பை இன்னைக்கு இல்லாம போச்சு. நிறைய நேரங்கள்ல உறவுகள்ல இல்லை. இன்னைக்கு ஆசிரியர் மாணவர்கள் வெறுமனே கல்வி கற்கிற படையை படிச்சு போமாதான். நான் சொன்ன இந்த மருத்துவர்கள் அல்லது மருத்துவ துறையில் இருப்பவர்கள், கனிவான வார்த்தைகள், நல்லாயிடுவீங்க, கவலைப்படாதீங்க, நல்லாயிடுவீங்க, ஒன்றும் மாத்திரை சாப்பிடுங்க, நீங்க சீக்கிரம், இந்த மாதிரி எத்தனை பேர் பேசுவான் சொல்லுங்க. போனோடனே உனக்கு அந்த 4வது ஸ்டேஜ் 3 மாசம் இருப்ப, நீ பொட்டுன்னு போயிடுவ. வாழ்றவங்க கூட பொட்டுன்னு போயிடுவான். ஒரு சின்ன நோயை கூட பெரிதுபடுத்தி அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் அந்த பணம் இந்த பணம் அப்படி என்று பணத்தை பிடுங்கி வாழ்வை அழிக்கிற ஒரு காலகட்டத்தை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு நாம கேட்ட என்ற இறைய வார்த்தை 3, கடவுள் வாழ்வு தருபவர். யோவான் நற்செய்தி 10:10 மிக அழகாய் சொல்வது, என் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் இந்த உலகிற்கு வந்தேன். அப்ப வாழ்வு தருகிற ஆண்டவர்
நம்ம சாவும் வேண்டும் எண்ணமே இல்லை. வசனம் மேல அவர் வாழ்வோரின் கடவுள், அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல. அவ இங்க இருக்கிற நீங்களும் நானும் வாழும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கலாம், மனப்பிரச்சனைகள். நான் சொன்னேன், அந்த ஆசிரியருடைய தொடுதல் ஒரு சாதாரண ஒரு மனிதனை, ஒரு மகனாக, ஒரு மாணவனை ரவீந்திரநாத் தாகூராக, வங்கதேசத்தினுடைய கவிஞனாக உலகம் போற்றக்கூடிய கீதாஞ்சலி என்ற அற்புதமான ஒரு நூலை எழுத முடிந்தது. இயேசு தன்னுடைய வாழ்வில வார்த்தையால் மட்டும் போதிப்பவராக இருந்தா இன்னைக்கு இயேசு இருந்திருக்க மாட்டார். அவர் ஒரு கடவுளா? தன் போதனை அல்ல, வாழ்க்கையால் he touched and healed. தொட்டார், குணமாக்கினார். அவருடைய வார்த்தைகள் பரிவு கொண்டார், அவர் மீது இரக்கம் கொண்டார். வசனம் சொல்லுது, ஃபுல்லா பைபிள் எடுத்து வாசா இன்னைக்கு நீங்களும் நானும் கூட தொடணும். அவருடைய வாழ்வை கோபமா இல்லை, நான் சொன்ன கனிவான பார்வை, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய இருப்புகள். இருப்புனா உடல் இருப்புகள். இன்னைக்கு நிறைய நோயாளிகளா இருக்காங்க. நீங்க ஒண்ணு போய் உட்காந்து 10 நிமிஷம் உட்காந்துவாங்க, அதுவே உங்களுடைய இருப்பு, உங்கள் உடல் இருப்பு நிறைய மாற்றங்களை ஏற்படும். நினைக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் 2 பேர் தொடுறாங்க. மீண்டுமாக வருகிறேன். அந்த 12 வருடங்களாக துன்புற்ற நோயுற்ற பெண்மணியை தொட்டால் அவள் நடம் அடைந்தாள். இயேசுவை தொட வேண்டும் என்று ஒருவர் விரும்பினான், இறந்து போனவள் உயிர் பெற்றது. இன்னைக்கு இயேசு ஆண்டவர் நம்மை தொடுகிறார். நாம கூட வாழ்வை பெற்றுக் கொண்டிருக்கோம். இந்த ஒரு வாழ்வு நமக்கானது மட்டுமல்ல, நாமும் பிறருடைய வாழ்வின் ஒளிகளாக, ஒளியேற்றக்கூடிய தீபங்களாக மாற வேண்டுவோம். ஆமென்.